Hello friends, welcome to Car Trainers, professional personalized car training services at your doorstep. Viewers, today we have a trainee in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Ciaz automatic transmission vehicle. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற டாஸ்க் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் வெஹிக்கிள் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூரிட்டிங் லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க, திருப்பிங்க லெஃப்ட் இண்டிகேட்டர். டர்னிங்ஸ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி அவங்க சொல்யூட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்குறோம். பேஸ் தியரி மேடம் கிட்ட சொல்லியிருக்கிறது, ஒரு டர்ன் பண்ணும்போது முதல்ல அவங்க ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ இன் த சென்ஸ் பிரேக்கில் லைட்டாக கால் வச்சுட்டு ஆஃப் பிரேக் கான்செப்ட்லேயே மூவ் பண்ணணும். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லோ அண்ட் ஸ்டாப். ரைட்டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஃபுல்லாக வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணி திருப்புறது. ஸ்லோ அப்படிங்கிறது நம்ம போகிற ஸ்பீடை கிராஜுவலாக ஸ்லோ பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் தகுந்தாப்பில் நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி திருப்புறோம். லெஃப்ட் டர்ன் க்ளோசர் ஒன், ரைட் டர்ன் வைட் வரும். நீங்கள் ரைட் எடுக்கிறாங்க, ஸோ அந்த ரோடோட பாதி போனதுக்கப்புறம் தான் ரைட் வைடாக திருப்பணும். ஒன்ஸ் நம்மளோட ஃப்ரேம் வந்து ரோடுக்கு ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணணும். எஸ் மேம். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம ஸ்டீரிங்கோட பேசிக்ஸ், ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், ஸ்டீரிங் திருப்பறதுக்கு உண்டான ஸ்டைல் என்ன, ஷஃபல் மெத்தட், கிராஸ் ஓவர் மெத்தட், வர ரைட் எடுக்கிறோம் மேம். அகைன் ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன், ஸ்டீரிங் மொத்தமாக எவ்வளோ டர்ன் ஆகும், ரைட்டில் எவ்வளோ டர்ன் ஆகும், லெஃப்ட்டில் எவ்வளோ டர்ன் ஆகும், எது ஸ்ட்ரைட் பொசிஷனு, இதோட ப்ரீஃப் நாலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அவங்கள கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணுவோம், வெஹிக்கிள் திருப்பிங்க. எஸ், இப்போ இந்த மரத்தை பார்த்துக்கோங்க, ஃப்ரேம்குள்ளே இருக்கான்றதை பார்த்துட்டு லிட்டில் பீஸ் ஆஃப் ரைட்டில் திருப்பி ஸ்டடி பண்ணுவோம், லைட்டாக லெஃப்ட்டில். இந்த மாதிரி டர்னிங்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு எக்ஸஸாக கொடுத்துட்டோன்னா நம்மளால் டர்ன் பண்ண முடியும், பட் ஆனால் ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. அண்ட் ஸ்டீரிங்கோட கண்ட்ரோலுமே நமக்கு மிஸ் ஆகும். அதனால் ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம டர்ன் பண்ணோம். ரைட் மேமிங் அகைன் ரைட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஆஃப் பிரேக்கு, ஃபோக்கஸ் ஆன் த ரைட் மிரர், மேக் இட் அஸ் அ வைட் ரைட். தான் இன்னும் கொஞ்சம் போயிட்டு இப்போ திரும்ப ரைட்டிங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ரோட்ஸ்லேயே நம்ம கரெக்டாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டோம்னா பீக் டைமில் டிராஃபிக்கில் நம்ம ஒரு கன்ஜெஷன் ரோட்ஸில் போகும்போது ஸ்ட்ரைட் பண்ணுவோம் வெஹிக்கிளிங்க. ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் கரெக்டாக டர்ன் பண்ணுறது நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். ரோடோட ஃபஸ்ட்டு ரூலே லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நம்ம அதே லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக பிடிச்சிடக்கூடாது. பிகினர்ஸ் வந்து பயத்தில் டர்ன் பண்ணும்போது ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக ரிஜிடாக பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிக்கும் போது அவங்களால டர்ன் பண்ணவும் முடியாது, ஸ்ட்ரைட் பண்ணவும் முடியாது. வர லெஃப்ட் எடுக்கிறோம் மேமிங்க. ரோடு அப்சர்வேஷன் வைல் மேக்கிங் அ டர்ன். வென்எவர் வி மேக் அ டர்ன், லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட்டில் வர வெஹிக்கிள் கம்பல்சரியாக பார்க்கணும். ரைட் எடுக்கிறோன்னா போத் சைட்ஸ் ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் நம்ம திருப்பணும். நீங்கள் ரைட்டில் வர வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க மேம். பார்த்துட்டு ஜங்ஷன் பாயிண்ட் போயிட்டு யூ மேக் அ டர்ன். கிராஜுவலி ஈஸி அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்கை. ஃபைன். உங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரைட்டாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். கிராஜுவலாக லீவ் த பிரேக், ஆஃப் பிரேக்லேயே பண்ணுங்க. அப்படிங்க பர்ஃபெக்ட். ஸ்டீரிங்கை பார்க்காம பண்ணுங்க. கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டேக் அகைன் புது ரைட் இண்டிகேட் ஹியர். எஸ், ஃபார்வர்ட் போயிட்டு அந்த ஜங்ஷன் பாயிண்ட் போயிட்டு யூ ஹேவ் டு மேக் அ டர்ன். அண்ட் ஜென்ரலாகவே வந்து பிகினர்ஸ் வந்து டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பண்ணும்போது இனிஷியல் டைமில் ஸ்டீரிங்கை பார்ப்பாங்க. ஸ்டீரிங்கை பார்க்கும்போது ஃப்ரண்ட் அவங்களுக்கு அந்த ரோடோட ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம ஸ்டீரிங்கை பார்க்காம ரோடை மட்டுமே பார்த்து தான் நம்ம டர்ன் பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணுவோம் வெஹிக்கிளிங்க கிராஜுவலாக. நம்மளோட மேடமுக்கு நான் கொடுத்துருக்கிற டாஸ்க் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஸ்மால் ரோட்ஸில் போகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ஸ்டீரிங் எங்கே திருப்ப ஆரம்பிக்கணும், எங்கே ஸ்ட்ரைட் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ணணும், நம்மளோட ஃப்ரேம் வந்து எப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகுது, எக்ஸஸாக நம்ம திருப்புறோமா இல்லை கம்மியாக திருப்புறோமா, இது எல்லாமே வந்து அவங்க டர்னிங்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான நாலேஜ் கிடச்சிரும். அகைன் கமிங் அப் ஆஃப் ரைட் ஒரு டேக் மேம். ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங்ஸ், இண்டிகேட் பண்ணணும், மிரர் அப்சர்வ் பண்ணணும், ஹார்ன் பண்ணணும். வண்டி இருக்கோ இல்லையோ எப்பயுமே இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா ஆப்போசிட்டில் யாரான ஸ்பீடாக வந்தால் கூட அவங்க ஸ்லோ பண்ணிப்பாங்க. பர்ஃபெக்ட் மேம். அகைன் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். அகைன் கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டேக். மூவ்மெண்ட்லேயே ஸ்டடி பண்ணுங்கள் வெஹிக்கிள். அப்படிங்க ஆஃப் பிரேக் கான்செப்ட். பிரேக்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாதீங்க. ரிலீஸ் பண்ணால் வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ரைட் இண்டிகேட்டர் அகைன். ஆட்டோமேட்டிக் கார் அப்படிங்கிறதுனால இது வந்து சிவிடி டிரான்ஸ்மிஷன். ஸோ அதனால் நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னே வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போகும். ஸோ அப்போ நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஃப் பிரேக்லேயே நம்ம வெஹிக்கிளை மூவ்மெண்ட் பண்ணுறோம். நம்மளோட ஸ்பீடுக்கு தகுந்தாப்பில், நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி தகுந்தாப்பில் நம்ம ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அகைன் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் ஒரு டேக் மேம். லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, ஹார்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டர்னிங்ஸ் பண்ணும்போது ரோடோட கார்னரில் தான் வெஹிக்கிள்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ரோடோட கார்னர் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்தியன் ரோட்ஸில் தான் வந்து எஸ் மேம் லெஃப்ட்டு ரோடோட கார்னரில் எஸ் சைக்கிள். ஸோ கல், மண், குப்பை, சத்தை, பிளாட்ஃபார்மோட எட்ஜு, இது எல்லாமே வந்து ரோட் கார்னரில் தான் நம்ம கொட்டி வைப்போம். அதனால் அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம திரும்பவே ஆரம்பிக்கணும். அதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும். அது எங்கே திரும்பணும்னா நம்மளோட ரோடோட எண்ட் பாயிண்ட்டும் அடுத்த ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே மீட் ஆகுதோ அங்கே தான் நம்ம திரும்பணும். இங்கே இந்த சைக்கிளோட வியூ தெரியிற இடத்துல ரைட்டில் வந்துக்கும். ஸ்லோ பண்ணிக்கோங்க நீங்கள். ஸ்டாப். நாட் டர்ன் லிட்டில் ரைட் ஹியர்.
பிரேக்கில் கால் வச்சு ரைட்டு திருப்போம், ஒரு ரொட்டேஷனிங்க, இன்னும் ரைட்டு, ஈஸி. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நவ் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் ஹியர், கிராஜுவலாக, இல்லை இது பிரேக் ஆஃப் பிரேக்லேயே, பர்ஃபெக்ட், தட்ஸ் இட். ஹெட் ஸ்ட்ரைட், கமிங் அப் ஆஃப் லெஃப்ட், யூர் ரெடி. ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துன்னு அகைன் மேக் லெஃப்ட் ஹார்ன். ஸோ வியூவர்ஸ், ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டரா, எஸ் மேம் லெஃப்ட், இந்த கார்னர் அகைன் வெஹிக்கிள், எஸ். ஸோ ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டராக நான் வந்து அவங்களுக்கு ரெகுலரைஸ்டாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது சப்கான்ஷியஸாக அவங்க ஒரு 50 டேர்னிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே தனியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தனியாக ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டை புரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்கணும். வர லெஃப்ட் எடுக்கிறோம் மேம், இங்கே அகெயின் லெஃப்ட்டு, எஸ் திஸ் லெஃப்ட், அகெயின் தேர் இஸ் அ கார். ஸோ இந்த காரை தாண்டி தான் நான் திருப்பணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டேர்னிங்ஸில் காரை பார்க் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு காருக்கும் ரிஸ்க்கு. அதே மாதிரி அங்கேருந்து யாராவது வந்து ஸ்பீடாக டேர்ன் பண்ணாங்கன்னா நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது. ஆப்போசிட்டே வெஹிக்கிள் வந்துட்டாங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினா கூட பரவாயில்ல டேர்னிங்லேருந்து, பட் டேர்னிங்லேயே நிப்பாட்டுறது நாட் அட்வைசபிள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் வர ரைட் மேமிங்க. நம்ம ஒரு பிகினர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான நாலேஜ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணுன்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா எந்த ஸ்டேட்டில் வேணால் நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட கார் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா அங்கே போய் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட கார் இல்லை அப்படின்னா அவங்க இங்கேயும் வந்து கற்றுக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட அகாடமியில் போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். லைசன்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் பர்சனல் ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக போகிறோம் மேமிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.